அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆளப்போகிறான் குரு. உலகம் எல்லாமே 1/5/2024 முதல் இனிமேல் எல்லாமே குருவினுடைய வழிதான் என்றளவிற்கு மீனராசி நேயர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வார். சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார். குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமணம், சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் குரு என்பார்கள். நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர் குரு பகவான். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம். அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம். குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாக அமைகிறது. இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்களும் கணிக்கப்படுது. இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 2, 5, 7, 9, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார். இதையே குருபலம் என குறிப்பிடுகின்றது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்வையை பொறுத்தவரைக்கும் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாகினால் ஞாபக மறதி, காதுகளில் பாதிப்பு, குடல் புண், பூச்சிகளால் பாதிப்பு, பெரியோர்களின் சாபம், கோவில் பிரச்சனையின் ஈடுபடுவது, வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார். அப்படி என்றால் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு. எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த தோஷம் விலகிவிடும். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவினுடைய திசை நடப்பதாக கூறுவார்கள். வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியான மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்து இருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. திருமணம் செய்ய ஒருவருக்கு குருபலம் எப்போது வரும் என்று பார்க்கும்போது குரு கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதாரமின்மை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கை கூடுதல் ஏற்படும். புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுகிறோம். ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு 12 வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு 5 முறைதான் குரு பலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பெற்றால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு. ஜாதகத்தின் விதியையும்
மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்து பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள். குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாக குரு ஆராதனைகள் மூலமும் நம் முழுவதும் நிவர்த்தி செய்யலாம். இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் என்று பார்க்கும்போது, குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும். குரு 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும். குரு 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம், பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு. 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும். குரு 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும். குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 9 கிரகங்களில் ஒரு சில கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது மிக பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் குரு பகவானின் தன்மையை பாதித்து சுபத்தன்மையை கொடுக்கும் அளவிற்கு தாக்கத்தை குரு ராகு இணைந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தும். குரு சண்டால யோகம் அல்லது குரு சண்டால தோஷம் என்பது குருவும் ராகுவும் ஒரே ராசியில் ஒன்றாக இருக்கும் போது ஏற்படுகிறது. இந்த யோகம் அல்லது தோஷத்தால் குரு தன்னுடைய இயல்பான சுபத்தன்மையை நற்பலன்களை வழங்க முடியாமல் பலருக்கும் கடந்த சில மாதங்களாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை குருவும் ராகுவும் மேச ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது. குறிப்பா குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் தனக்காரகன், புத்திரக்காரகன். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவரது தசாபுக்தி காலத்தில் கோடீஸ்வர யோகம் பெறும் அளவிற்கு அள்ளி கொடுப்பாரு. அதே சரியில்லாத நிலையிலோ வலுவிழந்தோ நீச்சமடைந்தோ இருந்தால் அவரது தசாபுக்தியில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். குரு பொன்னன். குரு பார்க்க கோடி நன்மை. குரு நின்ற இடம் பால், பார்க்கும் இடம் சுபிக்ஷம் என்றெல்லாம் ஜோதிட ரீதியான பழமொழிகள் உண்டு. பொன்னனும் மஞ்சளும் குருவிற்கு உரியதாகிறது. பொன் எனப்படும் தங்கத்திற்கு அதிபதியும் குருவே. குரு முழுமையான சுபகிரகம் என்பதால் அவரது பார்வைக்கு எத்தகைய தோஷத்தையும் போக்கும் வலிமையுள்ளது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகியவை குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை நடப்பது வழக்கம். குரு பகவான் தனம் மற்றும் புத்திரக்காரகன் என்பதால் அவரது தசையில் பணம் அதிகமாக புரளும் இடங்களிலோ பணத்தை வைத்து செய்யும் தொழில்களிலோ இறங்க வைப்பாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பணம் அதிகம் புரளும் இடங்களில் வேலை கிடைக்க செய்வாரு. நகை, நிதித்துறை போன்ற தொழில்களை செய்ய வைப்பாரு. வலுப்பெற்ற குரு 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவரை பணத்தை இரட்டிப்பாக்கும் வட்டி தொழில் மற்றும் ஜுவல்லரி போன்றவைகளில் ஈடுபட வைத்து பெரிய லாபங்களை தருவாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு 6, 8 போன்ற இடங்களில் மறைந்தோ பகை நீச்சம் பெற்றோ இருந்தால், சனி ராகு போன்ற பாவ கிரகங்களுடன் தொடர்பு கொண்டோ இருந்தால் தன லாபத்தை தடை செய்வாரு. புத்திரபாக்கிய தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் இந்த ஆண்டு 1/5/2024 அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 11ஆம் பாதம் மேசராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷபம் குருவினுடைய பகை வீடு. அதே போல குருவினுடைய விசேஷ பார்வைகளான 5, 7, 9ஆம் பார்வைகள் முறையே கன்னி, விருச்சகம், மகரம் ராசிகளில் பதியுதுங்க. அதோடு
கோல்சார ரீதியான மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என்ற அமைப்பு, கும்பத்தில் சனி இருக்கும் அமைப்பும் காணப்படுதுங்க. இத்தகைய அமைப்பின் காரணமாக இந்த குரு பெயர்ச்சியினால் உலக அளவில் ஒருவித பரபரப்பான சூழல் காணப்படுங்க. பகை நாடுகளில் அச்சுறுத்தல், பிரபலங்களுடைய உடல் நலத்தில் குறைபாடுகள் இவை தோன்றினாலும் சரியான நடவடிக்கைகள் அனைத்தும் சீராகுங்க. உலக அளவில் இந்தியாவில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறாரு. அவரது விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசியின் முறையே 7, 9, 11ஆம் இடங்களில் பதியுதுங்க. இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவ இருக்குது. பூர்வீக சொத்து சேரும் விதத்தில் இருப்பதால் அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வரவு சீராக இருக்குங்க. அதே சமயம் எதிலும் தலைக்கணம் தவிர்ப்பது அவசியங்க. அலுவலகத்தில் நன்மைகள் அதிகரிக்க இருக்குது. மேலதிகாரிகளிடம் வீண் தர்க்கத்தை தவிருங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது. பிறரை குறை கூறுவது கூடாதுங்க. திட்டமிடலும் நேரம் தவறாமையும் மிக மிக அவசியங்க. பதவி, ஊதிய உயர்வுகள் தாமதமானாலும் நிச்சயம் உங்களுக்கு கை கூடி விடுங்க. பொறுமை முக்கியங்க. புதிய பதவிகளில் அலட்சியம் வேண்டாங்க. வீட்டில் ஒற்றுமை இடம் பிடிக்குங்க. அதை வார்த்தைகளால் விரட்டிவிட வேண்டாங்க. உறவினர்களிடம் பழைய கசப்பை பேசுவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல வரவு சீரானாலும் செலவுகள் சேர்ந்து வருங்க. வீண் ஆடம்பரங்களை தவிருங்க. கடன் தருவது பெறுவதில் கவனம் தேவைங்க. செய்யும் தொழிலில் நேரடி கவனம் முக்கியங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை வேறு யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் உழைப்புக்கு ஏற்ப உயர்வுகள் கிடைக்க இருக்குது. அரசு வழி அனுமதிகளில் அலட்சியம் வேண்டாங்க. அரசியலில் இருப்போருக்கு தொடர்ச்சியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சகவாச தோஷத்தால் அதை இழக்க நேரிடுங்க. கணவன், அரசு பணி புரிவோர் திறமைக்கு ஏற்ப உயர்வுகளை பெற இருக்கீங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பணியிட கோப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. கலைஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் சீரான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சின்சியர் செயல்பாடு வளர்ச்சி தொடர்ச்சியாக்குங்க. மாணவர்கள் எதிர்கால நன்மைக்கு இப்போதே உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பயண பாதையில் பிறர் தரம் எதையும் உட்கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது எல்லா தருணங்களையும் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையுங்க. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாயார் கொடிமர கருடன் வழிபாடு சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.